அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரும் அடைந்த நெருக்கடிகளை, அவர்களுடைய மன உறுதியை, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய விசேஷ அருளை குறித்தும் நேற்று நாம் கேட்டிருக்கிறோம். அதுபோன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மரியம் அவர்கள் இம்ரானுடைய வழித்தோன்றலாக வருகின்றார்கள். இந்த இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கின்றாள். இன்னி நதர்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா. அவள் கருவுற்றிருக்கிற போது, அல்லாஹ்வே, என்னுடைய வயிற்றில் வளர்கிற இந்த குழந்தை அது ஆணாக இருக்கும் என்று சொன்னால் உனக்காக நான் அதை அர்ப்பணிக்கின்றேன், உன்னுடைய பாதையில் நான் அதை அர்ப்பணிக்கின்றேன். ஃபதகப்பல் மின்னி இன்னக அந்த ஸமீஉல் அலீம். அதை நீ ஏற்றுக்கொள், நீ செவியேற்பவன், அறிவுள்ளவன் என்று இம்ரானுடைய மனைவி கருவுற்றிருக்கிற போது அவள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றாள். ஆனால் கருவை சுமந்த இம்ரானின் மனைவி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற போது அது ஆண் குழந்தை அல்ல, அது பெண் குழந்தையாகத்தான் பிறக்கிறது. ஃபலம்மா வதஅத்துஹா காலத் ரப்பி இன்னி வதஅத்துஹா உன்ஸா. அது பெண் குழந்தையாக பிறந்ததற்கு பிறகு என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் யாருக்கு எந்த குழந்தையை தருவான் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்போ அந்த குழந்தை கிடைத்ததற்கு பிறகு அந்த இம்ரானுடைய மனைவி மரியமுடைய தாய் சொல்கின்றாள், வல்லாஹு அஅலமு பிமா வதஅத் வலைஸ ذكரு கல் உன்ஸா. நான் பெற்றெடுத்த குழந்தையை பற்றி அல்லாஹ் மிக அறிந்தவன், ஆனால் பெண்ணை போன்று ஆண் இல்லை என்று என்ன சொல்கின்றாள். இன்னி சம்மைத்துஹா மரியம். அப்ப இந்த குழந்தைக்கு மரியம் என்று அந்த தாய் என்ன செய்கின்றாள்? பெயர் வைக்கின்றாள். இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம். அவளையும் அவளுடைய வழித்தோன்றல்களையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு பிரார்த்தனை செய்கின்றாள். அப்ப பெத்த தாயே தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வைத்ததாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆன்ல என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அதோடு அந்த தாய் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையினுடைய சந்ததிக்கும் ஷைத்தானுடைய தாக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார். அப்ப இது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் செய்ய வேண்டியது என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன் வ அம்பதஹா நபாத்தன் ஹஸனா. அல்லாஹ் அந்த குழந்தையை என்ன செய்தான்? அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தையை நன்றாக என்ன செய்கிறான்? அல்லாஹ் வளர்க்கின்றான். அம்பத்தஹா நபாத்தன் ஹசனா வ கஃபலஹா ஜக்கரியா. அந்த குழந்தையை யார் வளர்க்கின்றாள்? ஏன்னா இம்ரான் என்பவர் இல்லை, இம்ரானுடைய மனைவி தான் பெற்றெடுத்திருக்காங்க. அப்போ இந்த குழந்தையை ஜக்கரியா என்கிற இறை தூதரை என்ன செய்றாங்க? பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த குழந்தையை என்ன செய்றாங்க? வளர்க்கிறாங்க. அப்படி வளர்க்கும் போது அந்த மரியம் என்கிற அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அவள் தனித்திருந்து அல்லாஹ்விடத்தில் தியானம் செய்கின்ற நேரத்தில் அந்த இடத்துக்கு
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, போவாங்க. அது மெஹராப். இங்கே ஒரு மெஹராப் வருது. என்ன, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹராப். அந்த மாடத்தில் மரியம் பிரார்த்தனை செய்கிற மாடத்திற்குள் ஜக்கரியா அவர்கள் போகிற போது வஜதா இந்தஹா ரிஸ்கா, அங்கே அந்த மரியத்துக்கு தேவையான உணவுகள் இருப்பதை ஜக்கரியா பார்க்கிறார். இவர் கொண்டு வைக்கல, அல்லது ஜக்கரியாவுடைய மனைவி கொண்டு போய் என்ன செய்யல, வைக்கல. ஆனா மரியம் தொழுதுகிட்டு இருக்கிற இடத்துல, வழிபாடு செய்யற இடத்துல அவளுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே என்ன செய்யுது, அங்க இருக்குது. அப்ப இதை பார்த்த உடனே, யா மரியம் அன்னாலக்கி ஹாலா, இந்த உணவு உனக்கு எங்கிருந்து வந்தது, யார் தந்தா இது என்று என்ன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ். அப்ப மரியம் சொல்றாங்க, இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இன்னல்லாஹ் யர்சுக் மை யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் அவன் நாடியோருக்கு கணக்கின்றி என்ன செய்வான், வழங்குவான் என்றும் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல அவருக்கு ஒரு யோசனை போகுது. யாருக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு யோசனை போகுது. என்னடா இது, நாம கொடுக்கல, வேற யாரும் கொடுக்கல. அப்ப இந்த நேரத்துல அதுவும் பருவத்தில் கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள் இல்லை, பருவம் இல்லாத நேரத்தில் என்னென்ன கிடைக்குமோ அது கிடைக்குது, அல்லது பருவத்தில் கிடைக்கக்கூடிய உணவை தாண்டி வேறு பருவத்தில் உள்ள உணவு என்ன செய்யுது, அங்க இருக்குது. சாதாரணமா மாம்பழம் சொன்னா அது நல்ல வெயில் காலத்துல தான் என்ன செய்யும், கிடைக்கும். மற்ற காலத்துல மாம்பழத்தை என்ன செய்ய பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு வகையான பழங்கள் என்ன செய்யும், அது சந்தையில கிடைக்கும். அப்ப அந்த உணவை பார்க்கும்போது இது பருவம் தவறிய ஒரு உணவா இருக்குது, இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு போது ஹுவமின் இந்தில்லா, அல்லாஹ் உடம்பு கிடைச்சதுன்னு சொல்லி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அவங்க சொல்லிடுறாங்க. உடனே அந்த இடத்துல அவருக்கு ஒரு யோசனை ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. அந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறார். என்ன பிரார்த்திக்கிறார், கால ரப்பி ஹபிலி மில்லதுன்க உர்ரியத்தன் தையிபா. அல்லாஹ்வே உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை தாவ. அப்படின்னா என்ன இருக்கும், அப்ப அவரும் குழந்தை இல்லாம இருக்கார், அவரும் குழந்தை இல்லாம இருக்கிறார். அப்ப பருவம், அதாவது குழந்தையை பெறுவதற்கான பருவத்தையும் தாண்டிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். அது சொல்றாரு, இன்னக்க சமீஉ துஆ, நீ பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறாய். அப்ப அந்த பருவத்தை தாண்டி இருக்கிற என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பருவத்தில், அதாவது கிடைக்கக்கூடியதையும் தாண்டி நீ என்ன செய்யற, பருவத்தில் கிடைக்காததெல்லாம் நீ என்ன செய்யற, கொடுக்கிறாய், அதையும் தாண்டி கொடுக்கிறாய். எனக்கும் நீ என்ன செய்ய, இந்த வயதான காலத்துல எனக்கு ஒரு குழந்தையை தாவ, அந்த வலிமை உனக்கு இருக்குது தா என்று சொல்லி ஜக்கரியா அல்லாஹ்ட்ட கேட்கிறார். உடனே ஃபநாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிம் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். அப்ப அவர் ஒரு மாடத்தில் நின்று அவர் என்ன செய்றாரு, தொழுதுட்டு இருக்கும்போது, யாரு, ஜக்கரியா தொழுதுட்டு இருக்கும்போது, அன்னல்லாஹு யுபஷ்ஷிருக பி யஹ்யா முஸத்திகம் பி கலிமத்தின் மினல்லாஹி வ ஸய்யிதன் வ ஹஸூரன் வ நபிய்யன் மினஸ் ஸாலிஹீன். அப்ப அல்லாஹ் என்ன செய்றான், அவருடைய பிரார்த்தனையை ஏற்று அவர் தொழுதுட்டு இருக்கும்போது மலக்கள் போய் என்ன செய்றாங்க, ஜக்கரியாட்ட போய், அல்லாஹ் உமக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறான், உமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைக்கு பேரு யஹ்யா அப்படின்னு சொல்லி என்ன அந்த மலக்கு ஜக்கரியாட்ட போய் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இப்போ கால ரப்பி அன்னா யக்கூனு லீ குலாம். அப்ப அவருக்கு சந்தேகம் வருது, நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் எனக்கு ஒரு குழந்தையை தானு, புசுக்குனே என்ன உனக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அது எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும், அன்னாலி இது எப்படி எனக்கு குழந்தை, அண்ணா எப்பூலி குலாம் ஒக்கத்து பலகனியல் கிபர் வம்ராச்சி ஆக்கிர், எனக்கு வயசாயிருச்சு, என் வீட்டுக்காரையும் கிளவியா இருக்கிறார், அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறார். கால கதாலி அல்லா எஃப் அலு மாயஷா. அப்படிதான் மரியதுக்கு உணவு கிடைச்சது இல்லை, அது எப்படி கிடைச்சது, யாரும் கொடுக்காம கிடைச்சது இல்லை, அது மாதிரி உனக்கு என்ன, குழந்தை கிடைக்காத இந்த வயதான காலத்திலும் கூட குழந்தை அல்லாஹ் என்ன செய்வான், தருவான் என்று சொல்லி ஜக்கரியாவுக்கு என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. கால ரப்பி ஜஅல்லி ஆயா. அப்போ அதுக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு நீ என்ன செய்யணும், காட்டணும், குழந்தை எனக்கு கிடைக்கணும் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன செய்யணும், வேணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆயத்துக்கு அல்லாஹ் துகல்லிமன் நாஸ ஸலாஸ ஐயாமின் இல்லா ரம்ஸா. அப்போ ஜக்கரியாவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, 3 நாளைக்கு நீ பேசாம இருக்கணும். எப்படி, இல்லா ரம்ஸா, சாடை மாடையாக தவிர நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அடையாளம் சொல்றான். வதுக்குர் ரப்பக்கு கஸீரம் வஸப்பிர் பில் அஷி வல் இப்கார். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்து கொள், காலை மாலை அல்லாஹ்வை நீ நினைவு கூர்ந்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். யார் வந்தாலும் வாய் திறக்காத, 3 நாளைக்கு என்ன செய், அமைதியா என்ன செய், இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுறான்.
இதுக்கப்புறம் இது ஜக்கரியா இடையில வந்தனால ஜக்கரியா பற்றி அல்லாஹ் என்ன செய்றான் சொல்றான். ஏன்னா மரியத்துக்கும் ஜக்கரியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு? ஜக்கரியா தான் மரியத்தை என்ன செய்றார் எடுத்து வளர்க்கிறார். அப்ப மரியம் இருக்கக்கூடிய இடத்துல காண கிடைக்காத ஒரு பாக்கியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை, அப்ப எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு அனுபவத்தை நிகழ்த்தித்தாங்க அப்படிங்கும்போது ஒரு குழந்தை அல்லாஹ் என்ன செய்றான் கொடுத்துட்றான். அதுக்கு அடுத்து இது காலத்தில் மலாய்கத்து யா மரியம், அல்லாஹ் மரியத்தை என்ன செய்றான் சொல்றான். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாக்கி வதஹரகி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹ் உன்னை தெரிவு செய்திருக்கிறான், அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் விட அல்லாஹ் உன்னை என்ன செய்திருக்கிறான் உயர்த்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். யா மரியம் உக்குனுத்தில் ரப்பிக்கு வஸ்துதி வர்கஇ மஅர்ராகஇன். மரியமே நீ என்ன செய்ய, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ அடிபணிந்து, அல்லாஹ்வுக்காக நீ சிரமணிந்து, அல்லாஹ்வுக்காக நீ குனிந்து நிமிர்ந்து நீ என்ன செய்ய தொழு அப்படின்னு சொல்லி மரியத்துக்கு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு இந்த விஷயத்தை நபிக்கு அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? தாலிக மின் அம்பாயில் கைபி நூஹி இலைக் வமா குன்த லதைஹிம் இது யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுல் மரியம் வமா குன்த லதைஹிம் இது யக்தஸிமூன். இது மறைவான செய்தி, இது உமக்கு நாம் தான் என்ன செய்றோம் சொல்லி தருகிறோம். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் எப்போ? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலம் எப்போ? ஈசா நபிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 500 ஆண்டு கால இடைவெளி. அப்போ 500 ஆண்டுகளுக்கு முன்னால ஒன்றை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், தெரிய முடியும். அப்ப நான் தான் என்ன செய்ய உனக்கு சொல்லி தர்றேன். என்ன சொல்லி தர்றேன்? அங்க மரியத்தை பொறுப்பாக எடுத்து வளர்ப்பதர் யார் என்கிற அந்த போட்டியில் நீ கூட இருந்தியா? நீ இல்லை. அங்க என்ன நடந்து தெரியுமா? யார் அந்த மரியத்தை எடுத்து வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பேனா போட்டு குளிக்கு போட்டு எடுக்கும் போது கடைசியில என்ன ஜக்கரியா தான் என்ன அந்த மரியத்தை எடுத்து பொறுப்பாக என்ன செய்தார்கள் வளர்த்தார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இது காலத்தில் மலாயிகத்து மலக்கள் வந்து யா மரியம் இன்னல்லாஹ் யுபஷ்ஷிருக்கி பி கலிமத்தின் மின்ஹு. இப்போ மரியம் வளர்ந்தாச்சு, ஓரளவுக்கு ஒரு பருவத்தை அடைந்து விட்டாள். அதுக்கு பிறகு அல்லாஹ் மலக்கு என்ன செய்றான் மரியத்துட்டு அனுப்புறான். மரியத்துட்டு மலக்கு போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறான். அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவனிடம் உள்ள வார்த்தை என்ன? இஸ்முஹு அல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம். அந்த நற்செய்தி உங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய பெயர் மஸீஹ், அந்த குழந்தையினுடைய பெயர் ஈசா, அது மரியமுடைய மகன் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் உமக்கு நற்செய்தி சொல்கிறான். இவர் வஜீஹன் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் எல்லோராலும் என்ன பாராட்டப்படக்கூடியவராக இருப்பார். வல் ஆகிரா, மறுமையிலும் பாராட்டப்படக்கூடியவராக இருப்பார். வமினல் முகர்ரபீன், மறுமையில அவர் இறைவனுக்கு மிக நெருக்கமானவராகவும் என்ன செய்வார் இருப்பார் என்ற நற்செய்தியை அவருக்கு அந்த மரியத்துக்கு அந்த மலக்கள் வந்து என்ன செய்றாங்க சொல்றாங்க. கல்லி முன்னா சஃபில் மஹதி வல் கஹலன் மின ஸாரிஹீன். அவர் தொட்டில் இருக்கும்போது என்ன செய்வார் மக்கள்கிட்ட பேசுவார். தொட்டில் குழந்தையாக இருக்கும்போதே ஈசா என்ற அந்த குழந்தை மக்கள்கிட்ட என்ன செய்வார் பேசுவார் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலக்குமார்களின் மூலமாக அந்த மரியத்துக்கு நற்செய்தி சொல்கிறார். வாலிபத்திலும் பேசுவார், தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது என்ன செய்வார் பேசுவார். பொதுவாக வாலிபத்திலும் பசங்க பேசுவாங்க, ஆனா இவர் என்ன விசேஷமா தொட்டில் கிடக்கும்போது என்ன செய்வாரு பேசுவாரு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். அப்போ மரியத்துக்கு இங்க சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? ரப்பி அன்னா யகுன் லி வலத், எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் என்று மரியம் அல்லாஹ்ட்ட என்ன செய்றா கேட்கிறா. அப்போ அல்லாஹ் சொல்றான், ஏன் கேட்கிறான்னு சொல்லி சொன்னா, வலம் யம்சஸ்னி பஷர், நான் எந்த ஆணோடும் நான் உறவு வைத்துக் கொள்ளவில்லையே, அப்ப எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? நான் யாரிடத்தும் மனைவியாக வாழவில்லையே, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்ட்டு மரியம் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், கால கதாலிக்கு இல்லா எஹ்லுக்கும் ஆயஷா, அது அப்படித்தான், அல்லாஹ் நாடியது என்ன செய்வான் அவன் படைப்பான் என்று அல்லாஹ் மலக்கு மூலமாக மரியத்துக்கு சொல்கிறான். இதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூல் லஹு குன் ஃபயகூன், அல்லாஹ் ஒன்றை முடிவு செய்து விட்டால் அவன் அதை நோக்கி ஆகி என்க வேண்டியதுதான், அது ஆயிடும், அவ்வளவுதான். இதுதான் அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய வலிமை அப்படின்னு சொல்லி மரியத்துக்கு என்ன பதில் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மரியம் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்,
இந்த மரியமுக்கு நடந்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான். வதுகுர் ஃபில் கிதாபி மரியம், நீங்க வேதத்தில் இந்த மரியத்தை பற்றி நினைவூட்டுவீராக. அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், மரியத்தை நினைவூட்டுவராக. இதின் தபதத் மின் அஹ்லிஹா மக்கானன் ஷர்கியா, அவர் தன் குடும்பத்தினரை விட்டு கிழக்கு திசையில போய் என்ன செய்தார், தனித்திருந்தாள். யாரு? மரியம் தன் குடும்பத்தோடு வாழாம அவ தனியா போய் ஊர்ல ஒரு கிழக்கு பக்கமா போய் என்ன செய்தாள், இருந்தாள். ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபன், அவள் இவர்களிடமிருந்து ஒரு திரையை போட்டு என்ன செய்தாள், தனியாக இருந்தாள். அர்சல்னா இலையா ரூஅனா, அவளிடத்தில் நம்முடைய அதாவது ரூஹை நாம் என்ன செய்தோம், அனுப்பி வைத்தோம். அவரிடம் நம்முடைய ரூஹை நாம் என்ன செய்தோம், அனுப்பி வைத்தோம். ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, அந்த ரூஹு போய் அவர்களுக்கு முன்னால போய் ஒரு மனித தோற்றத்தில் போய் நின்றார். அந்த ரூஹு அல்லாஹ் ஒரு ஒரு உயிரை அனுப்புகிறார். அந்த உயிர் மரியத்துக்கு முன்னால போய் ஒரு மனிதராக போய் என்ன செய்கிறார், நிற்கிறார். நின்ற உடனே மனித தோற்றத்துல மரியம் அந்த ஆளை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஒரு வகையான அச்சம், பயம் வந்துருச்சு. அப்ப மரியம் சொல்கின்றாள், இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, நீ உண்மையிலே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருந்தால் நான் உன்னிடமிருந்து ரஹ்மானிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மரியம் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளையா வந்து நிற்கும் போது, ஒரு பெண்ணாக இருக்கும்போது வேற என்ன சொல்ல முடியும்? அப்போ எனக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அல்லாட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி மரியம் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறாங்க. அப்போ அந்த அந்த மனிதர் ரூஹா வந்து மனிதராக மாறி என்றவர் சொல்கிறார், இன்னமா ஆனா ரசூலு ரப்பி, நான் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற தூதுவன். அப்ப மலக்குதான் அப்படின்னு இருக்காரு, வந்து மனித தோட்டத்துல மரியத்துக்கு முன்னால வந்து நிற்கிறார். அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதுவர், அஹபலகி குலாமன் ஜக்கியா, ஒரு தூய்மையான ஒரு குழந்தையை உனக்கு அன்பளிப்பு செய்வதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மலக்கின் சார் சொன்னார். அப்போ அந்த மரியம் அவர்கள் கேட்கிறார்கள், அண்ணா யகுனிய குலாம் வலம் எம்சசினி பஷர் வலம் அக்கு பகையா. அவங்க சொல்றாங்க, முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், என்னை எந்த மனிதனும் என்ன செய்யலை, என்னோடு வாழ்க்கை நடத்தவில்லை, நான் வழிகட்டு போனவளாகவும் இல்லை, வழி தவறியவளாகவும் இல்லை, கெட்டவளாகவும் இல்லையே, அப்ப எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், முறையாக கல்யாணம் பண்ணியதும் இல்லை, வழிகட்டு போய் அடுத்த ஆணோடு நான் வாழ்க்கை நடத்தவும் இல்லை, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று என்ன செய்யறாங்க, மரியம் அந்த மலக்கிட்ட கேட்கிறார். கால கதாலிக்கு, அப்ப மலக்கு சொல்றாரு, அது அப்படிதாம்மா, கால ரப்புக்கி ஹுவா அலைய ஹையன், உன்னுடைய ரப்பு என்ன சொன்னான் தெரியுமா, ஹுவா அலைய ஹையன், இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். அல்லாஹ் என்ன சொல்றான், இதெல்லாம் சாதாரண விஷயம்னு என்ன செய்யறான், சொல்லி என்ன அனுப்பிட்டான், அதனால உனக்கு ஒரு குழந்தை என்ன உண்டு அப்படிங்கிறத மட்டும் அந்த மலக்கு என்ன சொல்றார். ஒலி நஜி அலஹு ஆயலத்தன் லின்னாஸ் ஒரு ரஹ்மத்தம் மின்னா, அல்லாஹ் வந்து அவரை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக, நம்மிடமிருந்து ஒரு அருளாக இருப்பதற்காக, கான அம்ரம் மக்லியா, அல்லாஹ்வால் நிறைவேற்றப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்க வேண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து இதை செஞ்சிருக்கான். அவனை பொறுத்தளவு இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் சொல்லி அந்த மலக்கு என்ன சொல்லிடுறார். அப்போ அந்த அம்மா என்ன செய்றாங்க, இப்ப என்ன செய்றாங்க, கருவுறாங்க. அவங்க கருவுற்றாள். ஃபந்தபதத் பிஹி மகானன் கசியா, அதே மாதிரி அந்த முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அவங்க கருவுற்றதுக்கு பிறகு ஒரு தூரமான இடத்துல போய் என்ன செய்றாங்க, ஒதுங்கி போய் என்ன செய்றாங்க, இருந்துடுறாங்க. மகாது இலா ஜித்இன் நக்லதி, அப்போது அந்த மரியம் அவர்கள் ஒரு பேரீச்ச மரத்த அடியின் கீழே போய் என்ன செய்றாங்க, ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கினதற்கு பிறகு காலத், அந்த மரியம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க, யாலைத்தனி மித்து கபில் ஹாதா குந்து நசிய மன்சியா, ஐயோ எனக்கு எந்த ஆணும் எனக்கு கணவனாக இல்லை, நான் யாருக்கும் நான் தப்பா நடக்கவும் இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை தந்துட்டியே அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் ஏன்னா ஒரு பேரீத்த மரத்தினுடைய தூர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், ஐயையோ நான் இதற்கு முன்னாலே இறந்து போயிருக்கணும், நான் இந்த சமூகத்தில் மறக்கடிக்கப்பட்டவளாக இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய ஆற்றாமே அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்துறான். ஏன்னா உண்மையிலே வந்து என்ன, நாணம் வெக்கம் உள்ள ஒரு பெண்ணா இருந்தால் நிச்சயமாக இப்படி ஒரு குழந்தைய வந்து ஒரு சமூகத்துல சுமந்து கொண்டு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த நாண வெக்கம் இருக்கிற காரணத்தினால இப்படி இந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைய தந்திருக்கிய, ஐயே நான் முன்னாலே இறந்திருக்கணுமே
அல்லது சமூகத்தில் நான் ஒரு மறக்கப்பட்டவளாகவே நான் இருந்திருக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஆற்றாமையை அல்லாட்ட சொல்றான். பனாதாஹா மின் தஹ்திஹா, உடனே அந்த இடத்துல அவ எங்க இருக்கிறா? பேரித்த மரத்துடைய தூர்ல தான் என்ன உட்கார்ந்துருக்கா. அங்க உட்கார்ந்துட்டு அல்லாட்ட துவா செய்யறான். அப்படி துவா செய்யும் போது அந்த தூருக்கு கீழே இருந்து ஒரு சப்தம் வருகிறது. என்ன? அல்லா தஹஸனி கது ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா. மரியம், நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே. கது ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா, அல்லாஹ் உனக்கு கீழே ஒரு ஊற்றை என்ன செய்கிறான்? ஊற வைத்திருக்கிறான். ஒரு ஊற்று தண்ணீர் இப்ப என்ன செய்யும்? இந்த பேரித்த தூருக்கு கீழே இருந்து ஒரு ஊற்று என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கீழிருந்து வந்த சத்தம், மலக்குடைய சத்தம் தான். அந்த சத்தத்திலிருந்து இந்த வார்த்தை என்ன செய்யுது? மரியமுக்கு கேட்குது. அதுக்கப்புறம் இலைக்கு நஹ்லா துசாக்கித அலைக்கு ருத்தபன் ஜனியா, நீ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மரத்தை பிடிச்சி என்ன செய்யணும்? கொஞ்சம் இப்படி ஆட்டணும். இப்படி உழுக்குனா மேல இருந்து என்ன செய்யும்? பேரத்த பழங்கள் என்ன செய்யும்? கொத்து கொத்தா என்ன செய்யணும்? கீழே விழும். நீ அதை நல்லா சாப்பிட்டுக்க, இந்த தண்ணீரை குடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த சப்தம் என்ன செய்யுது? மரியத்துக்கு சொல்லிச்சு. குலி வஷரபி கர்ரி ஆயினா, நல்ல சாப்பிடு, நல்ல குடி, கண் குளிர்ச்சியா என்ன செய், சந்தோஷமா நீ என்ன செய், இருந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு என்ன செய்தாங்க? சொன்னாங்க. இம்மா தர இன்ன மினல் பஷரி அஹதன், யாராவது இந்த பக்கமா அந்த பக்கமா வரும்போது ஆம்பளைங்க யாரும் பார்த்து என்ன நீ இங்கே உட்கார்ந்துருக்க, என்ன எப்படி இருக்க அப்படி இப்படின்னு ஏதாவது பேச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னா நீ அவங்களுக்கு என்ன சொல்லணும்? கூலி இன்னி நதர்த்துல் ரஹ்மானி சௌமன், நான் அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வச்சிருக்கேன். பலம் கல்லிமல் யௌம இன்சியா, யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன்னு மட்டும் நீ என்ன சொல்லி. வர்றவங்க போறவங்க ஏதாவது பேச்சு கொடுப்பாங்க, எங்களாவது ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்காதா, அதை அப்படியே ஒன்னா நூறா பெருக்கி அப்படியே அவரை வாயில போட்டு முழுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எங்கேயாவது என்ன டீ கடை கொஞ்சம் கிடைக்காதான்னு சொல்லி என்ன செய்வாங்க? வருவாங்க. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நோன்பு வச்சிருக்கேன் அப்படி சொல்லி என்ன செய்யணும்? சொல்லிடணும். அப்போ அந்த காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்துல நோன்பு என்பது மௌன விரதம். இந்த காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிடாம என்ன பசி பண்டிமா இருப்பது நமக்கு நோன்பு. அல்லாஹ் இப்படி நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஆனா மரியத்திற்கு மௌன விரதத்தை நோன்பாக நினைச்சுக்கிறான், வைத்திருக்கிறான். அப்போ அப்படி சொல்லிட்டா அப்ப அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, ஓ மௌன விரதம் நோன்பு வச்சிருக்கோ, அப்ப சரி அப்ப யார்ட்டையும் பேச மாட்டான்னு சொல்லி நினைச்சுவாங்க, இடத்த காலி பண்ணிடுவாங்க என்று சொல்லுன்னு அந்த மலக்கு மரியத்துக்கு சொன்னாங்க. فَأَتَتْ بِهِ قَوْمَهَا تَحْمِلُهُ قَالُوا يَا مَرْيَمْ لَقَدْ جِئْتِ شَيْئًا فَرِيًّا. அப்போ இவ்வளவுக்கு பிறகு குழந்தை பிறந்தாச்சு. அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான்? இந்த சமூகத்தை நோக்கி என்ன செய்யறாங்க? ஏன்னா ஊருக்கு வெளியில இருந்தாங்க, இப்போ ஊருக்குள்ள என்ன செய்யறாங்க? கை குழந்தையோடு என்ன செய்யறாங்க? மரியம் வர்றாங்க. வந்த உடனே அந்த மரியத்தை பார்த்து லகத் ஜீதி ஷைஅன் ஃபரியா, இன்னும் இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்ட, என்ன இந்த மாதிரி பிள்ளைய பத்திட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இது மாதிரி என்ன செய்யறாங்க? மரியத்தை அந்த சமூகம் என்ன செய்யுது? தூற்றியது. யா உஸ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரி. ஹாரூன் அந்த மூசா நபியுடைய சகோதரர் ஹாரூன். அதை நினைக்காதீங்க, மரியத்துக்கு ஒரு ஹாரூன் ஒரு சகோதரர் உண்டு, சரிதானா? அப்போ ஹாரூனுடைய சகோதரியே, மாக்கான அபூக்கி இம்ர சௌஇன் ஒமாக்கானத்து உம்முக்கி பகியா. மாக்கான அபூக்கி, உன்னுடைய தகப்பனும் சரி உன்னுடைய தாயும் சரி இது மாதிரி ஒரு கெட்ட நடத்தை உள்ளவளாக இல்லையே, என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அந்த மரியத்தை பார்த்து நினைச்சாங்க. எல்லாரும் நினைச்சாங்க, சொல்றாங்க எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்போ உங்களையும் தாங்கிட்டு தான் அந்த குழந்தையை தூக்கிட்டு நினைச்சாங்க அந்த சமூகத்துல வர்றாங்க மரியம். அஷாரத்திலே அவங்க எந்த பதிலும் சொல்லல. பதில் சொல்லாம குழந்தையை பார்த்து கையை காட்டுறாங்க. என்னென்ன பேசணுமோ என்னென்ன கேட்கணுமோ இல்லை. அந்த குழந்தைய அஷாரத்தை இலை அந்த குழந்தையை நோக்கி என்ன செய்றாங்க? மரியமோ கை நீட்டினார்கள். காலு கைபனு கல்லிம் மன்கான ஃபில் மஹதி சபியா, என்ன நீ அதை பார்த்து கையை காட்டுற? தொட்டில் நடக்கிற பிள்ளைகிட்ட நாங்க எப்படி பேச முடியும் அப்படி சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? பதில் சொல்றாங்க. கால அடுத்த கணமே என்ன? அந்த குழந்தை பேசியது, இன்னி அப்துல்லா, எப்பா நான் அல்லாஹுடைய அடிமை. எது? கையில் குழந்தையாக இருந்த தொட்டில் பருவத்தில் இருந்த அந்த குழந்தை என்ன சொன்னது? நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான், என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான் என்று அந்த தொட்டில் குழந்தையாக இருந்த அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கு இருந்தாலும் அல்லாஹ் பாக்கியம் பெற்றவனாக என்னை நினைச்சிருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். அவுசானி பி சலாத்தி
வ ஸகாத்தி மா குன்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் வரை நான் தொழ வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். பர்ரம்பி வாலிதத்தி, என் தாய்க்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்றும் எனக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா, அவன் என்னை கரடுமுரடானவனாக, என்னை துர்பாக்கியவானாக அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஈசா நபி தொட்டில் குழந்தையா இருக்கும்போது என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபாசு ஹய்யா. அடுத்து சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாளிலும், வ யௌம அமூத்து, நான் மரணிக்கிற நாளிலும், வ யௌம உபாசு ஹய்யா, நான் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலும் அல்லாஹ்வுடைய சாந்தி என் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி முடிக்கிறாங்க. அவர்தான் தாலிக ஈஸா இப்னு மரியம் கௌலுல் ஹக்கில்லதி ஃபீஹி யம்தரூன், அவர்தான் மரியமுடைய மகன் ஈசா. எந்த மக்கள் சந்தேகம் கொண்டார்களோ அல்லாஹ்வுடைய அந்த உண்மை விஷயத்தில் அந்த மரியத்துடைய மகன் ஈசா என்பவர் தான் அவர் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ மரியம் என்கிற ஒரு தாய்க்கு ஈசா என்கிற ஒரு குழந்தை தகப்பன் இல்லாமல் என்ன செய்து பிறக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது எப்படி ஒரு ஆண் இல்லாமல் ஒரு குழந்தையை பிறக்க முடியும்? அல்லாஹ் வேற இடத்துலாம் சொல்றான், ஈசா யார் தெரியுமா, கமஸலி ஆதம், அவர் ஆதமை போன்று அப்படிங்கிறான். ஆதமை போன்றுனா ஆதமுக்கு வாப்பா அம்மா உண்டுமா? வாப்பா அம்மா கிடையாது. அப்போ பாப்பாவும் உம்மாவும் இல்லாம அல்லாஹ் ஆதம் என்கிற ஒரு மனிதனை படைக்க முடியும் என்று சொன்னால், பாப்பா இல்லாமலே உம்மா மட்டும் வைத்து அல்லாஹ் ஒரு மனிதனை செய்ய முடியும், படைக்க முடியும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அது ஏன் மரியத்துக்கு முன்னால ஒரு ஆண் போய் நின்றதாக, மலக்கு தான் ஒரு ஆணுடைய தோட்டத்துக்கு போய் நின்றதாக வந்ததா இல்லையா? அப்ப இது எப்படி? அல்லாஹ் தான் ரூஹை கொடுத்து என்ன செய்யறான், அனுப்புகிறான். அந்த மலக்கு தான் மரியத்துக்கு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய உயிரை என்ன செய்றாங்க, ஊதுறாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதுதான் மரியத்துடைய அந்த அதாவது கருவறையில ஒரு கருவாக குழந்தையாக என்ன செய்து உருவாகி வளர்ந்தது அப்படிங்கிறத நாம் என்ன செய்றோம் பார்க்கிறோம். இப்போ கூட என்ன, அன்றைக்கு மரியத்துக்கு அல்லாஹ்வுடைய அற்புதமாக நடந்தது. இன்றைக்கு என்ன, மனிதன் குளோனிங் மூலமாக ஒரு சாதாரண ஒரு ஊரை ஒரு அணுவை வைத்து என்ன செய்யலாம், ஒரு குட்டியை ஒரு குழந்தையை என்ன செய்யலாம், உருவாக்க முடியும் அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க, இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியை உருவாக்கிட்டா, மாட்டுக்குட்டியை உருவாக்கிட்டா, மனிதனை மட்டும்தான் என்ன செய்யல, உருவாக்கப்படக்கூடாது, உருவாக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அது தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இது அதனுடைய வெளிப்பாடு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஞானத்தை, ஒரு விஞ்ஞானத்தை இந்த ஈசாவுடைய பிறப்பில் மரியத்திற்கு ஈசா உருவானதில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த குழந்தையை அவர்கள் கருவுற்ற நாளிலிருந்து பெற்று வளர்க்கிற நாள் வரைக்கும், பெற்று எடுக்கிற நாள் வரைக்கும் அந்த தாய் என்ன பாடுபட்டிருப்பாள் என்பதை நாம சிந்தித்து பார்க்கும்போது அல்லாஹ்வுக்காக பொறுத்து அந்த குழந்தையை என்ன செய்றாங்க, அவங்க முறையாக என்ன செய்றாங்க, பெற்றெடுக்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு பிறகு என்ன செய்யறான், ஈசா மூலமாக அந்த மக்களுடைய அத்தனை அவதூறுகளுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஈசா மூலமாக பதில் சொல்கிறான் என்பது இந்த பெற்றோருக்கும் இந்த குழந்தைக்குமான இந்த உரையாடலை அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனங்களை என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை